So இந்த வீடியோல வந்து லாஸ்ட் 5th யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் பத்தி பார்க்க போறோம் இன்டர்ஃபேசிங் டெக்னிக்ஸ் ஓகேவா சோ அதுல எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படினா ADC interfacing DAC interfacing keyboard interfacing 7 segment LED interfacing stepper motor interfacing DC motor interfacing ஓகேவா சோ இன்டர்ஃபேசிங்கிறது என்னங்கறத நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம் சோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்ட நம்ம யூஸ் பண்ண போற எந்த சிஸ்டமோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு யூஸ் ஃபார்ம் பண்றது தான் வந்து என்னதுன்னா இன்டர்ஃபேசிங்னு சொல்றோம் ஓகேவா சோ அதுல இந்த டைப்ஸ் பத்தி இப்ப பார்க்க போறோம் ADC அப்படினா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ட்டர் அனலாக்ல இருந்து எங்கெல்லாம் வந்து டிஜிட்டல் சிக்னல் தேவைப்படுதோ நமக்கு அவுட்புட் வந்து ஒருவேளை அனலாகா இருந்துச்சுன்னா அதை வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம தேவையான சிஸ்டத்துக்கு கொடுக்கறது தான் வந்து என்னது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அந்த கிட்ட நம்மளோட 8051 கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி DAC டிஜிட்டல்ல இருந்து அனலாக் கன்வெர்ட் பண்ற ஒரு டிவைஸை வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம் அதே மாதிரி கீபோர்டை வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 7 செக்மெண்ட் LED அது வந்து என்ன இது ஒரு டிஸ்ப்ளே டிவைஸ் ஓகேவா அந்த 7 செக்மெண்ட் LED எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பர் மோட்டார் இது வந்து என்னது அவுட்புட் டிவைஸ் ஆர் இன்புட் டிவைஸ் நெக்ஸ்ட் DC மோட்டார் அதை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ADC வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ADC அப்படிங்கிறது வந்து என்னன்னு நமக்கே தெரியும் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரா இருக்கட்டும் இல்லனா கம்ப்யூட்டரா இருக்கட்டும் அது வந்து என்னது பைனரி வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணும் ஆனா நம்ம யூஸ் பண்ற ஒரு இன்புட் டிவைஸோ இல்லனா அவுட்புட் டிவைஸோ அது வந்து என்னது எலக்ட்ரிக்கல் சிக்னலா இருந்துச்சு அப்படினா நம்மளோட டிரான்ஸ்டியூசர் இருக்கு இல்லையா அது சென்ஸ் பண்றது வந்து என்னது ஒரு அனலாக் சிக்னலா இருக்கும் ஓகேவா சோ அத வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா வந்து என்னதுன்னா ADC ஓகேவா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அதாவது அனலாக் சிக்னல்ஸ்னா என்னது டெம்பரேச்சர் பிரஷர் ஸ்பீடு லைட் இது எல்லாமே வந்து என்னன்னா அனலாக் அதை வந்து நம்மளோட பைனரி வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து டிஜிட்டல் ADC கிட் ஓகேவா சோ அதை நம்ம எப்படி மைக்ரோ கண்ட்ரோலர் கூட வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம் சோ இதுதான் வந்து ADC நம்ம காமனா யூஸ் பண்றது அதிகமா யூஸ் பண்றது வந்து ADC 0808 இந்த இதுதான் வந்து நம்ம அதிகமா மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் சோ அதோட பின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா IN0 ல இருந்து IN7 வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லா வந்து என்னன்னா அனலாக் இன்புட் ஓகேவா அதே மாதிரி ABC இருக்கு இல்லையா இந்த மூணு வந்து என்னதுன்னா அட்ரஸ் லைன்ஸ் சரியா இந்த மூணு வந்து அட்ரஸ் லைன்ஸ் அதுக்கப்புறம் D0 to D7 இருக்கு இல்லையா அது வந்து என்னதுன்னா நம்மளோட டேட்டா லைன்ஸ் இந்த D0 ல இருந்து D7 வரைக்கும் இருக்குல்ல இது வந்து டேட்டா லைன்ஸ் SOCங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த SOC சிக்னல் இந்த பின்னை வந்து நம்ம செட் பண்ணாதான் நமக்கு என்னது கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அதாவது அனலாக்ல இருந்து டிஜிட்டலா மாறும் அதே மாதிரி EOC இருக்கு இல்லையா இதை நம்ம செட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னன்னா கன்வர்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் OEங்கிறது வந்து என்னன்னா அவுட்புட் லேட்ச் எனேபிள் ஓகேவா அதே மாதிரி CLKங்கிறது வந்து கிளாக் இன்புட் கிளாக் நம்மளோட கிளாக் பல்சஸ் இருக்கு இல்லையா அந்த இன்புட்டை கொடுக்கறது தான் வந்து என்னதுன்னா CLK ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து VCCங்கிறது வந்து சப்ளை வோல்டேஜ் அது நமக்கே தெரியும் அதுக்கப்புறம் கிரவுண்ட் இருக்கு அப்புறம் V ரெஃபரன்ஸ் V ரெஃபரன்ஸ் பாசிட்டிவ் V ரெஃபரன்ஸ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எதில் இருக்கு அப்படின்னா நம்மளோட ADC கிட்டில் இருக்கும் சரியா ஸோ என்னெல்லாம் இருக்கும் அனலாக் இன்புட்ஸ் 8 பிட்ஸ் இருக்கும் அதே மாதிரி டேட்டா லைன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் அந்த பின்ஸை வந்து நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்னது கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்கும் ஸோ அதெல்லாமே வந்து எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க ABCங்கிற அட்ரஸ் லைன்ஸை வந்து நம்மளோட 8051ல போர்ட் 2ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி டேட்டா லைன்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க போர்ட் 0ல கனெக்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இந்த அனலாக் சிக்னல்ங்கிறது வந்து நமக்கு என்னது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகாது ஏன்னா நம்மளோட இன்புட் சிக்னல் அதை தான் நம்ம டிஜிட்டலா மாத்தி தான் இங்க கொடுக்குறோம் ஓகேவா சோ நம்மளோட இந்த இது ஃபுல்லா என்னது நம்மளோட இன்புட் டிவைஸ் என்னவோ அந்த டிவைஸ்ல இருந்து தான் என்ன இதா இருக்கும்னா அனலாக் சிக்னல் வந்து இங்க இருக்க அட்ரஸ் அனலாக் இன்புட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும் ஓகேவா சோ மற்றபடி டேட்டா லைன்ஸ் எல்லாமே நம்மளோட கிட்ல நம்மளோட 8051ல போர்ட் 0ல கனெக்ட் ஆயிருக்கும் இந்த SOC DE இது எல்லாமே வந்து என்னது மல்டி ஃபங்க்ஷனல் அது ஃபுல்லாவே என்னன்னா போர்ட் 3ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும் ஓகேவா அதே மாதிரி அட்ரஸ் வந்து எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னா போர்ட் 2ல கனெக்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா
ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த கிட்ட என்ன பண்ணிரும், அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிடும். டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண இன்புட்டை நம்ம எப்படி வந்து நம்மளோட 8051க்கு ஃபீட் பண்ணுறோங்கிறது தான் இந்த கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ டேட்டா லைன்ஸும் நம்மளோட கன்வர்ஷன் ப்ராசஸ் லைன்ஸும் அப்புறம் வந்து என்னது நம்மளோட எனேபிள் லைன்ஸ் மட்டும்தான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளோட 8051 அட்ரஸும் மட்டும்தான் 8051 கூட வந்து இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னது மூவ்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம போர்ட் 0ல வந்து போர்ட் 0ல இன்புட்டை செட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து அதே மாதிரி போர்ட் 3லயும் வந்து என்னது ஒரு இன்புட்டை வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா P2 சேனல் யூசிங் அட்ரஸ் லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த சேனல் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ALE வந்து எனேபிள் பண்றோம். எனேபிள் பண்ண அதுக்கடுத்து வந்து என்னது ALEவே வந்து என்னது டிசேபிளும் பண்றோம். நெக்ஸ்ட் இனிஷியேட் ஸ்டார்ட் கன்வர்ஷன் ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ இனிஷியேஷன் வந்து SOC எங்க கனெக்ட் ஆயிருக்கு, நமக்கு போர்ட் 3ல ஃபர்ஸ்ட் பின்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து என்னது செட் பிட் கொடுத்தோம்னா அது வந்து என்ன ஆயிரும், இனிஷியேட் ஆயிரும். ஸோ அது இனிஷியேட் ஆகி அந்த ப்ராசஸ் கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், அதுவே கிளியர் பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆயிரும், நமக்கு ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்வர்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா எனேபிள் த அவுட்புட். இப்போ நம்ம 3 எனேபிள் அவுட்புட் OE இருக்கு இல்லையா, இது வந்து என்னது இங்க நம்மளோட MC கிட்ல இருந்து நமக்கு ADCக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். அது கொடுத்தோன்னே நமக்கு என்னது அவுட்புட்டை வந்து எனேபிள் பண்ணிரும். அவுட்புட்டை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா போர்ட் 0 வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல இருந்து டேட்டா வந்து ரீட் பண்ணி போர்ட் 0ல இருக்க அவுட்புட்டை வந்து போர்ட் 0ல தான் நமக்கு அவுட்புட் இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி அக்யூமுலேட்டருக்கு சென்ட் பண்ணிரும். ஓகேவா? இது முடிச்சதுக்கு அப்புறமா கிளியர் OE அதாவது அவுட்புட் எனேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிரும், கால் கன்வர்ஷன்னா ஹெக்ஸாடெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் இருக்கிறத வந்து ஆஸ்கியா கன்வெர்ட் பண்ணிரும். முடிச்சிட்டதுக்கு அப்புறமா கோ டு டிஸ்பிளே சப்ரூட்டின் கன்வர்ஷன். இது கன்வர்ஷன்லாம் ப்ராசஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு சப்ரூட்டின் கன்வர்ஷனுக்கு வந்து நம்மளோட சப்ரூட்டின் அதாவது நம்மளோட இது அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு சப்ரூட்டின் கன்வர்ஷனுக்கு போயிடும். ஓகேவா? இதை முடிச்ச உடனே இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சப்ரூட்டின்ங்கிறது வந்து எதுக்காக, ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு நியூ ஃப்ரெஷ்ஷா அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ப்ராசஸ்க்கே திரும்ப MC கிட் வந்து என்னது பேக் அகைன் போறதுக்காக தான் நம்ம சப்ரூட்டின் கொடுக்குறோம். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு என்னது நம்மளோட கன்வர்ஷன் எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்துடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து இப்போ நான் தியரிட்டிக்கலா ADCனா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத மட்டும்தான் இதுல சொல்லியிருக்கோம். மற்றபடி இன்டர்ஃபேசிங் ஆஃப் ADC DAC எல்லாமே உங்களுக்கு பிராக்டிக்கல் ஹார்ட்வேர் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அதை நீங்க பார்க்கும்போது வந்து உங்களோட ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து தெளிவா தெரியும். ஸோ இதுல வந்து தியரிட்டிக்கலா மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து DAC இன்டர்ஃபேசிங் சேம் ப்ராசஸ் தான். அது வந்து என்னன்னா அனலாக் இன்புட்டை வந்து நம்ம MC கிட்டுக்கு வந்து டிஜிட்டலா மாத்தி கொடுத்துச்சு. இப்போ என்னன்னா நமக்கு அனலாக் வந்து இன்புட்டா இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட்டும் வந்து என்னது அனலாகா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கணும், அனலாகா கிடைக்கணும் இல்லையா, ஆனா MC கிட்ல நமக்கு கிடைக்கிறது வந்து என்னது டிஜிட்டலா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளோட என்ன அவுட்புட் டிவைஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து என்னது DAC, டிஜிட்டல் டு அனலாக். ஸோ இங்க கிடைக்கிற அவுட்புட்டை வந்து இது என்ன பண்ணும், அனலாகா கன்வெர்ட் பண்ணும். இதுலயும் நமக்கு என்னெல்லாம் இருக்கு, டேட்டா லைன்ஸ் 0ல இருந்து 7 வரைக்கும் மொத்தம் 8 பிட்ஸ் இருக்கு. அதை நம்ம எந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட MC கிட்ல போர்ட் நம்பர் 1ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அங்க இருந்தா நமக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து என்ன ஆகும், DAC கிட்ல வந்து அனலாகா கன்வெர்ட் ஆகி அதை வந்து என்னது நம்மளோட அவுட்புட் டிவைஸ் என்னவோ அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுதான் DAC இன்டர்ஃபேசிங். மற்றபடி அதோட ஹார்ட்வேர் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கீபோர்டு இன்டர்ஃபேசிங். கீபோர்டு இன்டர்ஃபேசிங் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா நம்மளோட கீபோர்டு இருக்கு இல்லையா, அது வந்து கலெக்ஷன் ஆஃப் புஷ் பட்டன். நம்மளோட கீபோர்டு நார்மல் சிஸ்டம் கீபோர்டு இருக்கு இல்லையா, புஷ் பட்டன் நம்ம எதை ப்ரெஸ் பண்றோமோ அது ப்ரெஸ் ஆகி ரிலீஸ் ஆனே தான் நம்ம கொடுத்த லெட்டர் வந்து அங்க டைப் ஆகும் இல்லையா நம்ம மானிட்டர்ல. அதே மாதிரி தான் இதுலயும் வந்து என்னதுன்னா கீபோர்டு இன்டர்ஃபேசிங். கீபோர்டை வந்து ப்ரெஸ் பண்றது மூலியமா நம்ம வந்து MC கிட் கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம். ஸோ கீபோர்டுங்கிறது வந்து என்னதுன்னா இன்புட் டிவைஸா நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்றோம்.
போறோம். இப்போ ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுவோம்னா ப்ரெஸ்டு கீயை தான் ஐடென்டிஃபை பண்ணும். எது மூலியமா? போய் சாஃப்ட்வேர் பேஸ்டு இல்லைன்னா ஹார்ட்வேர் பேஸ்டு டெக்னிக் மூலியமா அந்த நம்ம எந்த ப்ரெஸ் பண்ணமோ அந்த கீயை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷனை வந்து என்ன பண்ணும்? பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த கீபோர்டு வந்து நமக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல, இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு சொல்றாங்க. இந்த ஃபார்ம்ல தான் நமக்கு கீபோர்டு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து என்னதுன்னா லோர் நம்பரும் காலம் நம்பரும் ஐடென்டிஃபை ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு வந்து எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிருக்கோங்கிறத வந்து நம்மளோட எம்சி கிட் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? நம்ம ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரோ நம்பரையும் காலம் நம்பரையும், இதுதான் வந்து என்னது காலம் நம்பர், இது வந்து என்னது ரோ நம்பர், இது ரெண்டத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி தான் எந்த கீயை பிரஸ் பண்ணிருக்கோம். இப்ப வந்து போர்ட் 1.0ல போர்ட் 2.2 இப்படி இந்த ரெண்டு கீனா நமக்கு அதுக்கு நேரா எந்த கீ இருக்கு, இந்த கீயை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணிருக்கோங்கிறத வந்து என்ன பண்ணிக்கும், நம்மளோட எம்சி கிட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த கீயை வந்து அது அந்த ஆப்ரேஷனை வந்து அசைன் பண்ண ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுல இதை வந்து அப்ரோச் பண்றதுக்கு காமனா இது எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுதுன்னா ரோ ஸ்கேனிங் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ கீபோர்டை வந்து இன்டர்ஃபேஸ் பண்றப்போ நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா கீ பவுன்ஸ். ஓகேவா? கீ பவுன்ஸுங்கிறது, அப்புறம் மல்டிபிள் கீ பிரஸ், அப்புறம் கீ பிரஸ்ட் அண்ட் ஹெல்ட், இது எல்லாத்தையுமே அது வந்து கன்சிடர் பண்ணி தான் எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்றோங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அப்படின்னா கீ பவுன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணாதான் வந்து என்ன ஆகும்னா நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிருக்கோங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கொஞ்ச நேரம் அந்த கீ வந்து எப்படின்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 20 மில்லி செகண்ட்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேட் ஆகி முடிச்சுட்டு எந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுதோ அந்த கீயை தான் வந்து என்ன பண்ணும் நம்மளோட எம்சி வந்து, ஸோ இந்த கீயை தான் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ சிங்கிள் கீ கிளிஷ் அப்பியர் டு மல்டிபிள் கீ க்ளோஷர் டு த இன்டர்ஃபேஸ் சர்க்யூட். ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கீ வந்து க்ளோஸ் ஆகி ரிலீஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆகணும். ஆனா சில நேரங்கள்ல அந்த கீ வந்து என்னன்னா வைப்ரேட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த எம்சி கிட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா பர்டிகுலர் கீயை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்னது கீ பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கிறது வந்து மல்டிபிள் கீ சிங்கிள் கீ க்ளோஷரை அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டு வந்து நம்மளோட கீ வந்து ப்ரெஸ் பண்ணிருக்கோமா இல்லைன்னா அது வந்து பவுன்ஸ் ஆயிட்டு இருக்காங்கிறத வந்து டிஸ்டிங்ஷன் வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஈச் டைம் ஸ்விட்ச் ப்ரெஸ் ஆனக்கும் போதும் வந்து என்னன்னா இது வந்து செவரல் ஃபாஸ்ட் கீ ப்ரெஸஸாங்கிறத வந்து அது கேட்டுட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கிறத உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ராசஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு இந்த மாதிரி கீ பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே எம்சி கிட்ட வந்து என்னது ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராசஸை பண்ணாது, அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அந்த கீ பவுன்ஸா இல்லைன்னா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண கீயா அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன் இல்லாம அது வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரீசென்சிங் அதை என்ன பண்ணணும் 10 to 20 மில்லி செகண்ட்ஸ் வந்து அதை வெயிட் பண்ணிட்டு அது க்ளோஸ் ஆகுதா ஓப்பன் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி இந்த கீ ஸ்டில் க்ளோஸ்டு அது க்ளோஸ்டு பொசிஷன்லயே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்காது நம்மளோட நமக்கு ப்ரெஸ் பண்ண கீயை அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ அதை திரும்ப தான் நம்ம என்ன பண்ணணும் எந்த கீ வேணுமோ அது நம்ம தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்னன்னா கீ பவுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மல்டிபிள் கீ ப்ரெஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட கீபோர்டு கீ வந்து என்னன்னா ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கு. விச் ஆர் வென் 2 or more கீஸ் நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு தவறுதெல்லாம் 1 or 2 கீஸை ஒன்னா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னா இதை ரிசால்வ் பண்றதுக்கு 2-3 டெக்னிக்ஸ் இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே சமயத்துல 2 கீ ப்ரெஸ் ஆயிருச்சுன்னா இது என்ன பண்ணும்னா நம்மளோட எம்சி கிட் வந்து சிங்கிள் கீ ப்ரெஸ் வந்து டிடெக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக கடைசியா எந்த கீ வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆச்சோ அந்த கீயை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அது வந்து எதுல 2 கீஸ் மட்டும் அட் டயத்துல ப்ரெஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். இதே நம்பர் ஆஃப் கீஸ் ப்ரெஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ப்ரெஸ்டு கீஸை ஃபுல்லா வந்து பஃபர்ல லோட் பண்ணி வச்சுட்டு ஒன் பை ஒன்னா எது ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுதோ அதை ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணும், அடுத்து 1 by 1 இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா நம்மளோட கீ மல்டிபிள் கீ ப்ரெஸ் ஆச்சுன்னா நம்ம எம்சி கிட்ல அரைஸ் ஆகிற ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ
நம்மளோட கீபோர்டு இன்டர்ஃபேஸிங் வந்து எந்த டெக்னிக் மூலியமா நடக்க போகுது அப்படின்னா ரோ ஸ்கேனிங் டெக்னிக் மூலியமா நடக்க போகுது. ஸோ இதை வந்து நீங்க ப்ராக்டிக்கல் சிஸ்டம்ல ஹார்ட்வேர் இது உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ராக்டிக்கல் ஒர்க்கிங் வந்து தெளிவாக தெரியும். ஓகேவா, இது வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே. 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளேனாலே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், ஏதோ ஒரு டிஸ்பிளே டிவைஸ். டிஸ்பிளேங்கிறதே வந்து நமக்கு அவுட்புட். ஸோ 7 செக்மெண்ட் எல்இடிங்கிறது என்னங்கிறத நம்ம தியரட்டிக்கலாக நீங்கள் நிறைய இடிசியில் டிஎஸ்சி அந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து 1 செகண்ட் சொல்லிடுறேன். அதில் வந்து என்ன இருக்கும்னா 7 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஏலிருந்து ஜி வரைக்கும் நமக்கு மொத்தம் 7 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் எந்தெந்த இது வந்து நமக்கு நம்ம செட் பண்றோமோ அந்த நம்பர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா, ஸோ அதில் 2 டைப்ஸ் இருக்கு, காமன் கேத்தோட் அண்ட் காமன் ஆனோட். காமன் கேத்தோட் அப்படின்னா என்னன்னா மொத்தம் 7 டிஸ்பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த 7 டிஸ்பிளேஸோட கேத்தோட நம்ம இதில் வந்து எதை யூஸ் பண்ணியிருக்கோம், டயோட தான் எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்இடியில் வந்து நமக்கு 2 டெர்மினல்ஸுங்கிறது வந்து என்னது, ஆனோட் அண்ட் கேத்தோடு. ஸோ காமன் கேத்தோடில் என்னன்னா எல்லா எல்இடிஸ்லையுமே இருக்க கேத்தோட ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காமன் டெர்மினலாக கனெக்ட் பண்ணிட்டு ஆனோட வந்து ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ எந்த ஆனோடு கூட நம்ம வந்து கனெக்ட் பண்றோமோ அந்த டெர்மினல் வந்து என்ன ஆகும், செட் ஆகும். அந்த எல்இடி மட்டும் க்ளோ ஆகும். அந்த மாதிரி செட் பண்றது தான் காமன் கேத்தோடு. ஓகேவா, அதே மாதிரி காமன் ஆனோடுங்கிறது வந்து என்னன்னா எல்லா ஆனோட்ஸையும் காமன் டெர்மினலா வச்சுட்டு நமக்கு எந்த எல்இடி க்ளோ ஆகணுமோ அந்த எல்இடியோட ஆனோடு கூட மட்டும் இன்புட்டை கொடுக்கறதா வந்து என்னன்னா காமன் ஆனோடு மெத்தட். ஸோ அந்த மாதிரி இருக்க 7 செக்மெண்ட் எல்இடியை வந்து நம்ம எம்சி கிட்டோட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இது வந்து எம்சி கிட், நம்மளோட எம்சி கிட்ட. இது வந்து என்னன்னா 4 டிஸ்பிளே கொண்ட நம்மளோட 7 செக்மெண்ட் எல்இடியை தான் நம்ம இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம 1ன்னு இதுல டிஸ்பிளே ஆகணும். நம்மளோட டிஸ்பிளே வந்து என்னன்னா 0 1 1 0 இப்படி இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இதுல வந்து டிஸ்பிளே இருக்கணும்னா 0ங்கும் போது நமக்கு இது வந்து என்னது ஏ, அதுக்கப்புறம் இது வந்து என்னது எஃப் இ. ஸோ எல்லாமே கனெக்ட், எல்லா நம்பருமே வந்து நம்ம இன்புட் கொடுத்துருக்கணும். எல்லா ஆனோட இப்போ காமன் கேத்தோட இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க ஜியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா நம்ம இன்புட் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், இங்க 0 டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி 1 நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா இந்த பக்கம் இருக்கிறது என்னது பிசி. இந்த 2 எல்இடிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஆனோடுக்கு சப்ளை கொடுத்துருக்கணும். இதே கேத்தோடு காமன் ஆனோடா இருந்துச்சுன்னா அதோட கேத்தோடுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கணும், இன்புட் கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் இங்கே 1 டிஸ்பிளே ஆகும். சேம் ப்ராசஸ் தான். ஸோ நமக்கு எந்த எல்இடி க்ளோ ஆகணுமே, என்ன நம்பர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணணுமோ அதை வந்து என்னது ஒவ்வொரு செக்மெண்ட், ஒவ்வொரு 7 செக்மெண்ட் எல்இடிக்கும் நம்ம தனித்தனி இன்புட் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இதுல இருக்க டேட்டா வேல்யூஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். இங்க வர அவுட்புட் என்னவோ நம்ம எல்லாமே எம்சி கிட்ல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்மளோட அவுட்புட்டை வந்து டிஸ்பிளேல எல்இடி ஒரு எல்சிடியில் தானே பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து இந்த 7 செக்மெண்ட் எல்இடி இன்டர்ஃபேஸிங். ஓகேவா, இதை இன்னும் ப்ராக்டிக்கல் வீடியோஸில் போய் பாருங்க, அது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டெப்பர் மோட்டார் இன்டர்ஃபேஸிங். ஸ்டெப்பர் மோட்டார் அப்படின்னா என்னதுன்னா நம்மளோட மோட்டர் வந்து ரொட்டேஷனலாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரொட்டேஷனலாக சுற்றிட்டு இருக்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறதா வந்து என்னது ஸ்டெப்பர் மோட்டார். ஓகேவா, ஸோ அக்யூரேட் பொசிஷன், நம்மளோட ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் வந்து எந்த பொசிஷனில் இப்போ இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மோட்டர் சுற்றுதுன்னா அதுக்கு ரீசன் வந்து நம்மளோட ஷாஃப்ட் தான் இல்லையா, ரொட்டேட்டிங் ஷாஃப்ட்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதுதான் வந்து ஷாஃப்ட். ஓகேவா, ஸோ அந்த ஷாஃப்டோட பொசிஷனை வந்து அக்யூரேட்டா நம்ம வந்து என்னது அக்யூரேட்டா நம்ம சென்ஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ இதுல நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பல்சஸை வந்து என்னவா மாத்தணும்னா மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ஸா மாற்றும். ஸோ ஸ்டெப்பர் மோட்டர் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸ் ரொட்டேஷனா இல்லாம ஸ்டெப்பா வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ஸ்டெப்பா ரொட்டேட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஷாஃப்டோட பொசிஷனை வந்து அக்யூரேட்டா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பர் மோட்டரோட ஷாஃப்ட்டை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சீக்வன்சஸ் ஆஃப் பல்சஸை வந்து ஸ்டெப்பர் மோட்டரோட இந்த வைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வைண்டிங்ஸ்ல வந்து பல்சஸ் அப்ளை பண்ணி தான் அந்த ஷாஃப்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொட்டேட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப் ஆஃப் நம்பர் ஆஃப் பல்சஸ் வந்து நம்ம எதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப்பர் மோட்டர்ல இருக்க டீத் இருக்கும் இல்லையா, ஸ்டேட்டரோட டீத்தும் ரோட்டரோட டீத்தும் வந்து இன்டர்லாக் ஆகும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து இப்போ
இது வந்து இப்படி ஒரு டீத் இருக்குன்னா இந்த பக்கம் வந்து எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள செட் ஆகுற மாதிரி வரும், இப்படி ஒரு டீத் வரும். ஓகேவா? ஸோ இப்படி டீத் இப்படி போயிட்டே இருக்கும். இந்த இன்டர்லாக் வந்து எவ்வளோ டீத் ஸ்டேட்டர்லையும் ரோட்டர்லையும் இருக்கோ அவ்வளோ பல்சஸை வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் பல்சஸ் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் டீத் இன் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டரை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதையும் வந்து ப்ராக்டிக்கல் வீடியோஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து என்னன்னா நம்ம ஸ்டெப்பர் மோட்டாரோட ரொட்டேஷன். இப்போ வைண்டிங் வந்து மொத்தம் இந்த இது இருக்கு இல்லையா, பின் நம்பர் 1.011 போர்ட் நம்ம எம்சி கிட்ல போர்ட் 1ல தான் நம்ம இதை கொடுக்க போறோம். ஸோ இந்த பின்ல என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தா நமக்கு வந்து எப்படி அட்ரஸ் ஆகும். இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகணும்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன் ஆகிறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அட்ரஸிங் இருக்கு. ஸோ போர்ட் 3ல 100 இந்த வேல்யூஸ் கொடுத்தோம்னா அதோட அட்ரஸ் வந்து என்னது 09H இருக்கும். இந்த வேல்யூல ரொட்டேட் ஆகணும்னா நம்ம அட்ரஸ் வந்து என்ன 03H இருக்கும். இதுக்கு 06H. நெக்ஸ்ட் லாஸ்ட் இதுக்கு வந்து என்னது 0CH. இது நம்ம உங்களோட ப்ராக்டிக்கல் ஹார்ட்வேர் சிஸ்டம்ல நீங்க பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங். ஸோ டிசி மோட்டருங்கிறது வந்து என்னதுன்னா கண்டினியூஸா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிறதா வந்து என்னன்னா டிசி மோட்டார். நம்மளோட ஆவரேஜ் டிசி வோல்டேஜ் நம்ம ஆர்மேச்சருக்கு எவ்வளோ அப்ளை பண்றோமோ அதை கால்குலேட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து டிசி மோட்டார் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெப்பர் மோட்டார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து என்ன ஆகாது, வேரி ஆகவே ஆகாது. ஸோ நம்மளோட டிசி வோல்டேஜ் எவ்வளோ அப்ளை பண்றோமோ அதை ஆவரேஜா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மோட்டரோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை வேரி பண்ணணும்னா நம்மளோட டிசி வோல்டேஜ் தான் வந்து வேரி பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்மளோட பொலாரிட்டி அப்ளைடு வோல்டேஜோட பொலாரிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மோட்டர் வந்து என்ன ஆகும்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து சுத்திட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நவடேஸ் இப்போ மாடர்ன் டேஸ்ல வந்து டிசி மோட்டரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் மெத்தட் மூலியமா தான் நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ணிட்டு இருக்கோம். பை யூசிங் பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஆவரேஜ் டிசி மோட்டரோட ஆவரேஜ் வோல்டேஜ் நம்ம ஈஸியா வேரி பண்ண முடியும். ஸோ அதை வேரி பண்றது மூலியமா நம்ம டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு டிசி மோட்டர் சுத்துதுன்னா நம்ம அதுல என்ன மேக்ஸிமம் ஒரு மோட்டர்ல எதை கண்ட்ரோல் பண்ணுவோம், ஸ்பீடை தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது வந்து எதை வச்சு கண்ட்ரோல் பண்றோம், அப்ளைடு வோல்டேஜ் வச்சு கண்ட்ரோல் பண்றோம். ஸோ அந்த அப்ளைடு வோல்டேஜ் எதை வச்சு கண்ட்ரோல் பண்றோம்னா PWM சிக்னல், அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதோட இதை வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஸோ இதையும் வந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கல் வீடியோஸ்ல பார்க்கும்போது இது ப்ராக்டிக்கலா நமக்கு இந்த ஹார்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ தியரிட்டிக்கலா டிசி மோட்டர்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத மட்டும் இப்போ சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இதோட நம்மளோட எம்சியோட சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப வீடியோஸை பார்த்து எல்லா இதையுமே வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.